தமிழக பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினம் நாளை தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்படுவதை ஒட்டி நாளை நடைபெறக்கூடிய அந்த அமைதி பேரணியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்க இருப்பதை ஒட்டி அவர் உடன்பிறப்புகளுக்கு எழுதியுள்ள மடலில் பல்வேறு சபதங்களை நாம் ஏற்க வேண்டிய நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகளுக்கும் அவர்களுடைய திட்டங்களுக்கும் அதிமுக மௌன சாட்சியாக இருக்கிறது என்பதால் அதிமுக பாஜகவின் சதி திட்டத்தை நாம் முறியடிக்க வேண்டும் என அண்ணா நினைவு நாளில் நாம் சபதம் ஏற்க வேண்டும் என்று அவர் உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். திமுகவை அரியணை ஏற்றியது இந்திய அரசியலில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது என்றும் அந்த பாதையில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்றும் தமிழகத்தில் இந்தியுடன் சமஸ்கிருதத்தை திணிக்கும் முயற்சியில் தீவிரமாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அரசு. தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜக அரசுக்கு சாமரம் வீசும் அடிமையாக அதிமுக இருக்கிறது என்பதால் நாம் அந்த மத வன்முறையை தூண்ட துடிக்கும் பாஜகவின் முயற்சிகளுக்கு தடுப்பணை அமைத்து அவர்களுடைய சதி திட்டங்களை நாம் முறியடிப்போம் என்று அண்ணா நினைவு நாளில் நாம் உறுதி ஏற்போம் என்றும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த அண்ணா நினைவு நாளை ஒட்டி தொண்டர்களுக்கு அவர் விடுத்துள்ள மடலில் இந்த வேண்டுகோளையும் சபதம் ஏற்க வேண்டிய அவசியத்தையும் அவர் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு பாரதிய ஜனதா கட்சி தான் எதிரி. அவர்களுடைய திட்டங்களுக்கும் கொள்கைகளுக்கும் அதிமுக மௌன சாட்சியாக ஆதரவு அளித்து வருகிறது என்பதால் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக சதியை முறியடித்து திராவிட மாடல் 2.0 ஆட்சியை மீண்டும் ஏற்படுத்தி நாம் பாரதிய ஜனதா கட்சியின் முயற்சிகளுக்கு தடையாக திமுக வெற்றி பெற்று முன்னேற வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டு மக்களின் பாதுகாப்புக்கும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கும் அதிமுக பாஜக சதியை முறியடிக்க வேண்டியதே முதன்மை குறிக்கோள் என அண்ணா நினைவு நாளில் நாம் அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று திமுகவினருக்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் எழுதியுள்ள மடலில் கடிதத்தில் இந்த வேண்டுகோளை அவர் விடுத்திருக்கிறார். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதுதான் திராவிட மாடல் அரசு என்றும், ஆனால் மாநிலத்தில் சுயாட்சி என்பதே பாரதிய ஜனதா கட்சிக்கு தீண்டத்தகாத வார்த்தையாக இருக்கிறது என்றும், சுயாட்சி என்னமோ சுயமரியாதை உணர்வோ இல்லாத கட்சியாக அதிமுக இருக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டி அதிமுக பாஜக கூட்டணியை இந்த தேர்தலில் தோற்கடிக்க வேண்டியது தமிழக மக்கள் ஒவ்வொருவரின் கடமை என்பது என்று உறுதியேற்போம் என அண்ணா நினைவு நாளையொட்டி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தர்மிளா, மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.